சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் 4 மாதங்களுக்கு முன்பு சாந்திபாய் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவரும் தங்களது வாழ்க்கையை பாதுகாப்பாக இந்தியாவில் வாழ விசாக்களுக்காக விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் உறவில் விரிசல் தொடர்வதை அடுத்து அவர்களுடைய விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. இதனால் குறுக்கு வழியில் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முடிவெடுத்தனர். இதனை ரவிக்குமாரின் தந்தை கண்டித்துள்ளார். அதையும் மீறி அவர்கள் எல்லையை கடக்க முயன்றனர். எல்லையை கடந்த அவர்கள் பிபியன் பாலைவனத்தில் சிக்கினர். பாலைவனத்தில் சிக்கிய பாகிஸ்தான் தம்பதியிடம் தண்ணீர் இல்லாததால் நீரிழப்புக்கு ஆளாகி உயிரிழந்தனர். கைப்பற்றப்பட்ட அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. அவர்களது உடல்களை மத்திய அரசு திருப்பி அனுப்பினால் ஜெய்சால்மரில் உள்ள அவர்களது உறவினர்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும், மத்திய அரசு மறுத்தால் ஹிந்து வழக்கப்படி இறுதி சடங்குகளை செய்ய இந்தியாவில் உள்ள அவர்களது உறவினர்கள் தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய போலீசார் இறந்தவர்களிடம் பாகிஸ்தானின் தேசிய அடையாள அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும், ஊடுருவல் அல்லது பிற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் எனவும் கூறினர். இது தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளனர்.